கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துன்று வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்று மிகச்சிறந்த முறையில் தவத்தை வழிநடத்திய பேராசிரியரை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும்
அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இன்றைய சிந்தனை உரையை ஆசான் அருட்தந்தை அவர்கள் உடனிருந்து வழிநடத்தி சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கும் தலைப்பு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்ய இருக்கோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றது வந்து ஒரு பழமொழி. இது வந்து இது பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு அறிவுரை சொல் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கை தத்துவமே இந்த வரியில அடங்கி இருக்கு. இப்போ நான் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கேன். விவசாயம் பண்ணும்போது வந்து நெல் வந்து விளைச்சல் முடிஞ்சிடுச்சுன்னா, தக்க அந்த தருணத்துல அறுவடை செஞ்சு அது வந்து ஒரு கட்டா கட்டி எடுத்துட்டு வந்து களத்து மேடுல போடுவாங்க. அந்த இடம் எப்படி இருக்கும்னா, ஒரு வெட்ட வெளி, ஒரு ஓப்பன் பிளேஸா ஒரு மைதானம் மாரி இருக்கும். அந்த களம் அப்படின்றது. அங்க போட்டுட்டு, அது வந்து ஒரு சின்ன சின்ன கட்டா கைக்கு அடக்கமான ஒரு கட்டு கட்டி தரையில வந்து தூக்கி அடிப்பாங்க. அடிக்கும்போது, அந்த நெல் மணிகள்லாம் வந்து அப்படியே கொட்டும். கீழ வரும். அந்த அந்த நெற்கதிர வந்து தூக்கி போட்டுருவாங்க. வைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அத. அது தூக்கி போட்ட உடனே, அந்த நெல் க நெல் ம நெற்பணிகள் நெல்மணிகள் கூட பதர் அப்படின்றது வந்து என்னன்னா, அதுல வந்து அரிசியே இருக்காது. வெறும் அந்த தோல் மட்டும், அந்த உமிழ் மட்டும் தான் இருக்கும். அந்த பதரும் அது கூடவே இருக்கும். அதே மாரி அந்த வைக்கோலோட அந்த குப்பை, கூளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த நெல்மணிகளோட சேர்ந்துரும். இப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, மொறம் வச்சு, அப்படியே மொரத்துல எடுத்து அத வந்து தூத்துவாங்க. தூற்றுறது அப்படின்னுவாங்க. ஆ எப்படி அப்படியே தூக்கி அப்படியே அந்த நெல்மணி அப்படியே லைனா கொட்டிக்கிட்டே போவாங்க. அப்ப காத்து அடிச்சதுன்னா, அதுல இருக்கிற அந்த பதறு, அந்த குப்பை, கூளம்லாம் வந்து பறந்து போயிடும். அந்த நல்லா இருக்கிற அந்த நெல் மணிகள் மட்டும் பக்கத்திலேயே விழும். மத்ததெல்லாம் தூரமா போயிடும். அதுதான் வந்து தூற்றுறது அப்படின்றது. இப்ப அந்த காத்து அடிக்கும்போது தான் அந்த வேலையே செய்ய முடியும். காத்து அடிச்சதுன்னா, அது வந்து அது கரெக்ட்டா அது மாரி அமையும். அப்படியே காத்து அடிக்கலன்னா, அவங்க வந்து தூத்தும்போது, அந்த குப்பை, கூளம், அந்த பதறு எல்லாமே ஒண்ணாவே கொட்டிக்கும். அவங்க கையால எவ்வளோதான் அவங்க வீசினாலும் அது போகவே போகாது. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவாங்க. எப்போடா காத்து அடிக்கும்? எப்ப நம்ம தூத்தலாம் அப்படின்னு காத்துன்னு இருப்பாங்க. ஆ காத்து அடிக்கிற வரையும் காத்துன்னு இருந்து, காத்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே எழுந்து போய் அது வந்து தூற்றுவாங்க. அப்போ அந்த மாரி வந்த ஒரு சொல்லு தான் இது. "காற்றுள்ள போது தூற்றிக்கொள்" அப்படின்றது. அவங்க என்னதான் தூற்றணும் அப்படின்னு நெனைச்சா கூட, காத்து இருந்தா தான் அந்த வேலைய செய்ய முடியும். அதுக்காக நாங்க வேலை செய்றோம், காத்து வரோம் அப்படின்னா நெனைக்க முடியாது. அவங்க வந்து சாப்பாட்டுக்கு கூட வரமாட்டாங்க. காத்து அடிச்சதுன்னா, அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தூத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவே காத்து இல்லன்னா அப்படியே உட்கார்ந்துருவாங்க. எங்களால முடியல. எவ்வளோ நேரம் அவங்க கையால வீசவே முடியாது, போகவும் போகாது. அப்போ அந்த வேலைய நான் வந்து நேர்லயே நான் பண்றத நான் பார்த்துருக்கேன். அத வச்சு தான் இந்த "காற்றுள்ள போது தூற்றிக்கொள்" அப்படின்றத இந்த ஒரு பழமொழி வந்திருக்கு. அப்போ இந்த பழமொழியில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம வந்து இது மூலமா எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம மாத்திக்கணும் அப்படின்றத நாம பார்ப்போம். இப்போ இப்ப எப்படி அத தூற்றும்போது நல்ல அந்த நெற்மணிகள் நமக்கு கிடைக்குது இல்லையா? தேவையில்லாததெல்லாம் போகுது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேவையற்றத விட்டுட்டு, தேவையானத வச்சுக்கிறதுக்கும் இது வந்து இந்த பழமைய வச்சுக்கலாம் நம்ப. அப்போ அந்த காத்து எப்போ அடிக்குதோ, அப்பதான் அந்த வேலைய செய்றாங்க. அது மாரி நாம எந்த காரியத்த நாம செய்யணும் அப்படின்னு நாம நெனைச்சோம்னா, அந்த தக்க தருணம் வரும்போது, நம்ம அந்த காரியத்த செஞ்சு முடிச்சுட்டோம்னா, நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்போ எப்படி நம்ம இந்த இந்த பழமொழிய நம்ம வந்து ஒவ்வொருத்துலயும் நம்ம வந்து பொருந்தி பார்க்கணும். நம்ம செய்ற வேலைகள்ல இப்போ ஒரு விவசாயி நல்லா உழுது, நிலத்த உழுது அதுக்கு தேவையான அந்த
உரம் போட்டு எவ்வளோ நல்ல விதைக்கணும் அப்படின்றது அந்த ஒரு எ எந்த ஒரு காலத்துல விதைக்கிறாங்களோ அப்பதான் அறுவடையும் நல்லா வரும், சிறப்பா வரும். அந்த பயிரும் நல்லா இருக்கும். அத விட்டுட்டு அந்த காலம் மீறி அ எவ்வளோ ஒரு தரமான விதை போட்டா கூட அந்த விளைச்சல் வருமான்னா வராது. அந்த நேரத்துல அந்த அந்த காலத்துல அவன் விவசாயி விதைச்சா தான் அந்த பயிர் வந்து நல்லாருக்கும். அந்த மாரி அந்த நேரத்துல அது பண்ணணும். எதுவா இருந்தாலும் சரி. அப்ப நம்போ நெறைய காரியங்கள சாதிக்கணும் அப்டின்னா, நாம வாய்ப்புகள தேடி நா நாம போய் செய்யணும். அது கூட விழிப்பு நிலையில செய்யணும். இல்ல வாய்ப்பு என்ன தேடி வரும் அப்டின்னு நம்ம நெனைச்சோம்னா, நம்மளுடைய காரியம் வந்து நம்ம கைவிட்டு போயிடும். நழுவி போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயின புக் பண்றோம். ஒரு வெளியூர் போறதுக்கு. ஒரு 10 மணி அப்டின்னா, நம்ம ஒரு 9:30 மணிக்கெல்லாம் அங்க இருந்தா தான் அந்த ட்ரெயின நம்ம புடிக்க முடியும். நாம வந்து 10:30 மணி அப்டி 10:10க்கு போனா கூட 10:05க்கு போனா கூட நம்ம அந்த ட்ரெயின புடிக்க முடியாது. பஸ்ஸோ, ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எதுவா இருந்தாலும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாவே நம்ம போனா தான் அது புடிக்க முடியும். அதே மாரி தான் பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அதிர்ஷ்ட தேவதை வந்து நம்ம வீட்டு கதவ வந்து ஒரு முறை தான் தட்டும். தட்டும்போது நாம விழிச்சிருந்து அந்த தேவதை கிட்ட என்ன கேட்கணும்? வரம் கேட்கணும். அப்ப நாம அந்த தருணத்த நம்ம தவற விட்டுட்டோம்னா, அந்த தேவதை நம்ம வீட்டு கதவ மீண்டும் வந்து தட்டாது. அப்போ தட்டும்போது நம்ம வரம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் நமக்கு வந்து எந்த வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த வாய்ப்ப பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், மனமும் நல்லா இருக்கணும். அப்போ அப்படி இருக்கிற அந்த இளமை பருவத்திலேயே நாம என்ன பண்ணணும்னா, அ நல்ல ஒழுக்கமான செயல்களையே நம்ம செய்யணும். ஒழுக்கமற்ற செயல்களெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நல்ல சுகமா இருக்கும், அமைதியா இருக்கும். அது அ அ அந்த மாரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும். அப்போ அதுக்கு தான் வந்து "காற்றுள்ள போத தூற்றணும்" அப்படின்றது. அப்போ நம்ம நினைக்கும் போதெல்லாம் தூற்ற முடியுமானா, முடியாது. எப்ப காத்தடிக்குதோ அப்பதான் நம்ம தூற்றிக்கணும். அப்ப நம்ம சந்தர்ப்பம் வருது. எப்ப கிடைக்குதோ, அப்ப நம்ம வந்து அத பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றது தான். அப்போ அந்த சந்தர்ப்பம் எப்பவுமே நம்மள தேடி வராது. அந்த சந்தர்ப்பம் எப்ப நமக்கு கிடைக்குதோ, அப்ப நாம வந்து அத பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து நிலவுல முதல்ல கால் பதிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதில். நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, ஆ முதல்ல கால் வைக்கிறதுக்கு அனுப்புனவரு கால் வைக்க இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா, எட்வின் சி. ஆல்ட்ரிக். அவரு தான் வந்து அனுப்பியிருக்காங்க. அவருக்கு வந்து அனவுன்ஸ் பண்றாங்க. "நீ வந்து நிலவுல கால் வை" அப்படின்னும்போது. அவருக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. கால் வச்சா, இது வந்து புவியீர்ப்பு விசையால இழுத்துக்குமா? இல்ல எரிமலை இருந்து நம்ம கால எரிச்சிருமா? அப்படியெல்லாம் அவரு நெனச்சு தயங்கிட்டாரு. அவரு வந்து வைக்கல. உடனே அனவுன்ஸ்மென்ட் பண்றாங்க. "நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்க வந்து கால் பதியுங்க" அப்படின்னு. இவரு எதையுமே யோசிக்கல. டக்குன்னு வச்சுட்டாரு. அப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் தவற விட்டுட்டாரு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் யாரு முதல்ல கால் பதிச்சது அப்படின்னா, அ அவர் பேர் ஞாபகம் வரல. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அவர் வந்து அந்த வாய்ப்ப தக்க சமயத்துல அவர் பயன்படுத்திக்கிட்டாரு அவரு. அதனால அவரோட பேர் தான் இன்னைக்கும் நிலைச்சு நீடிச்சு இருக்கு. இப்போ எது ஒண்ணு நம்ம சாதிக்கணும்னு நெனைச்சாலும், செய்யணும்னு நெனைச்சாலும், நம்போ அந்த தருணத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடணும். இல்லன்னா நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமயே போயிடும். அப்போ வந்து காற்றுள்ள போதே அப்டின்னா, நம்மளுடைய உயிர் மூச்சு இருக்கும்போதே, காற்றுன்னா நம்ம மூச்சு தானே. அதனால நம்ம உயிர் மூச்சு இருக்கும்போதே நம்ம தூற்றிக்கணும். எத அப்டின்னா, இந்த நான், எனது அப்டின்ற அந்த சுயநலம், அந்த செல்ஃபிஷ்ஷ நாம வந்து அ விட்டுடணும் அப்டின்றது. அதுதானே எல்லாத்தையுமே வந்து தன்முனைப்பு. அந்த செல்ஃபிஷ்ஷா இருக்குது. நான் எல்லாமே நான் தான் செய்றேன். எல்லாமே என்னோடது. இந்த பொருள் பற்று, உடைமை பற்று இதெல்லாம் வர்றதால தானே இந்த தான், தனது அப்படின்ற அந்த குணங்கள் வந்து அந்த தான், தனது அப்படின்றது வருது. அதிலிருந்து நமக்கு வந்து 6 தீய குணங்களும் வருது. அந்த 6 தீய குணங்களோட போகாம மேலும் 5 பெரும் பழிச்செயல்களும் நமக்கு வருது. அப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா, நம்ம வந்து இத வந்து அந்த தீய குணங்கள நற்குணங்களா மாத்தணும். அப்போ முதல்ல நம்ம வந்து இந்த ஆணவம் நம்மகிட்ட இருக்கிற அந்த கலங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணவம், கன்மம், மாயை. அதாவது
தன்முனைப்பு, பாவப்பதிவுகள், மயக்கம். அப்ப அந்த தன்முனைப்பு தான் இது எல்லாம் கொண்டு வருது. அப்ப இத வந்து நாம வந்து இந்த தன்முனைப்ப நம்ம விட்டுடணும். விடும்பொழுது தான் அது வந்து நாம வந்து ம் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். இல்லன்னா நாம வந்து அந்த 6 தீய குணங்கள்ல போயிடுவோம். மேலும் 5 பெரும் பழிச்செயல்கள் போயிடுவோம். அப்ப அந்த 6 தீய குணங்கள்ல இருந்து நம்ம நற்குணங்களா நம்ம குணங்கள மாத்திக்கணும். இப்ப நம்ம அந்த நற்குணங்களா மாத்தும்போது தான் நமக்கு வந்து இந்த குணநல பேறுன்றதே நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து எதுக்காக பொறந்திருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து வினைப்பதிவால தான் பொறந்திருக்கோம். அந்த வினைப்பதிவ நாம போக்கிக்கணும். அதுக்கு தான் நம்ம பிறப்பெடுத்தே வந்திருக்கோம். அப்ப வினைப்பதிவ நாம போக்குக்கணும். அதுக்கு வந்து சொல்லுவாங்க, "கொண்டு வந்த வினை தொண்டு செஞ்சா போகும்" அப்படின்னு. நாம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு, மனசு அமைதி நிலையில வச்சுக்கிட்டா தான், அந்த தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போதே நம்ம வந்து தொண்டு செய்யணும். அதுக்கு தான் வந்து அறநெறிப்படி வாழணும் அப்படின்னுவாங்க. அத ஒழுக்கம், கடமை, ஈகை. தனக்கோ, பிறருக்கோ தற்காலத்தில, பிற்காலத்தில யாருக்கும் வந்து துன்பம் குடுக்காதது. எண்ணம், சொல், செயலால துன்பம் தராதது தான் ஒழுக்கம் அப்படின்னு நமக்கு மகரிஷி டெஃபினிஷன் குடுத்திருக்காரு. அப்ப நமக்கும் துன்பம் குடுக்கக்கூடாது, யாருக்கும் துன்பம் குடுக்கக்கூடாது. இப்ப கடமை அப்படின்னும்போது, நம்ம நெறைய சமுதாயத்துக்கிட்ட இருந்து கொண்டு வந்து எடுத்துக்கிறோம். திருப்பி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும். உடல் வலுவாலயோ, அ பொருள் வளத்தாலயோ யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ, அவங்களுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போதே நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணிடணும். கடமையும் செய்யணும். அப்புறம் ஈகை குணமா ஈகையாவும் நம்ம செய்யணும். கஷ்டப்படுறாங்களா, துன்பப்படுறாங்களா, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சத நம்ம செய்யணும். அப்ப அந்த மாரி நம்ம செய்யும்பொழுது தான் வந்து நமக்கு வந்து இந்த பழமொழி வந்து நமக்கு பலன் கிடைக்கும். "காற்றுள்ள போது தூற்றிக்கொள்" அப்படின்றது. இது வந்து சாதாரணமா இருந்தா கூட, இது வந்து வாழ்க்கையோட அந்த முழு ஞானமும் வந்து இதுல அடங்கியிருக்கு. அப்போ வள்ளல் மகான் வள்ளலார் கூட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "உயிர்கள் துன்பப்படும்போது உடனே நாம வந்து உதவி செய்யணும்." அதுக்கு தான் அவர் சொல்லுவாரு, "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்." பயிர் வாடனாவே அவர் வந்து வாடிட்டாரு. அப்போ அந்த உயிர் துன்பப்படுது அப்படின்னா, அந்த அந்த துன்பத்த நம்ம போக்கணும். யாராவது பசியோட வந்து உணவு கேட்கறாங்க அப்படின்னா, "இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா" அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? உடனே அவரோட பசிய நாம தீர்க்கணும். உடனே ஒரு சாப்பாடு வாங்கி குடுக்கறது. இல்ல உடலால துன்பப்படுறாருன்னா, அவருக்கு அந்த உதவி செய்யறது. அ மனசால துன்பப்படுறாங்கன்னா, அதுக்கு ஒரு நம்மளால முடிஞ்ச அந்த ஒரு சொல்யூஷன் குடுக்கறது. இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு மகான் வள்ளலார் வந்து சொல்றாரு. புத்தர் மகான் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நிகழ்காலத்திலே வாழணும் அப்படின்றாரு. ஏன்னா, கடந்த காலம் நம்மள விட்டு போயிடுச்சு. எதிர்காலம் இன்னும் நம்மகிட்ட வரவே இல்ல. இப்போ இந்த சனம் சனத்துல நாம வாழணும். அதாவது பிரசன்ட்ல வாழணும். அப்போ அந்த நேரத்துல நம்ம வந்து உண்மைய உணரணும். சத்தியத்த நம்ம உணரணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, தியானம் செய்யணும். அப்போ அந்த தியானம் செஞ்சா தான் நம்ம வந்து இந்த உண்மைய நாம உணர முடியும். இதுக்காக நல்ல நேரம் வரும். எனக்கு இப்போ டைம் சரியில்ல. அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லவே சொல்லக்கூடாது. பிரசன்ட்ல நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணீங்கன்னா, அந்த உண்மைய நீங்க உணரலாம். அப்படின்னு நமக்கு சொல்றாரு புத்தர் மகான். அடுத்து பார்த்தோம்னா, பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒழுக்கத்தோட இருக்கணும். சுய பயிற்சி. அதாவது நம்ம செல்ஃப் பயிற்சி நம்ம செய்யணும். அப்புறம் பக்தி. இதெல்லாம் நம்ம தினசரி கடமையா நாம செஞ்சுகிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம மனச என்ன பண்ணணும்னா, ஒருநிலைப்படுத்தணும், ஒருமுகப்படுத்தணும். அப்படி ஒருமுகப்படுத்த நம்ம செஞ்சா தான், நம்மளால இதுல முன்னுக்கு வர முடியும். நம்ம மனச நம்ம சிதற விட்டுட்டோம்னா, அதுக்கு சிதற விட்டுட்டு அப்புறம் தொடங்குனோம்னா, அதுக்கு பலனே இருக்காது. அப்போ நம்ம அந்த ஒருநிலைப்படுத்தி தான் நம்ம இந்த ஒழுக்கத்தை எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு. திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடல் வந்து சிவாலயம் அப்படின்றாரு. கோவில் அப்படின்றாரு. அப்போ இந்த உடல நாம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும்? அதுக்கு வச்சுக்கிட்டா தான் நம்மளுடைய ஆன்மீக பயணமும் வந்து நல்ல நிலையற்றதா வந்து சிறக்கும். அப்போ அ நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு நிலையற்றது. நமக்கு வந்து அந்த மரணம் எப்படி வேணா இருக்கும். அப்போ அந்த மரணம் எப்ப வேணா வரலாம். அப்ப நாம இருக்கிற வாழற இந்த காலத்திலேயே நம்ம வந்து இந்த உயிரும், உடலையும் நம்ம சீரா வச்சுக்கணும். ஏன்னா, அது ஒரு சிவாலயம். அப்ப நம்ம ஆன்மீக முயற்சிகள இப்பவே இந்த சனத்திலேயே நாம தொடங்குனோம்னா, நம்மளுடைய இந்த ஆன்மீக வாழ்வு வந்து பலன் பெறும் அப்படின்னு சொல்றாரு. இதை ஒட்டி ஒரு கதை நம்ம பார்ப்போம். ஒரு நாட்ல ஒரு ராஜா வந்து வலம் வந்துகிட்டு இருந்தாராம்.
நகர்வலம் வருவாங்க இல்லையா? மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது, அந்த இடத்துல கண்ணு தெரியாத ஒரு ஒருவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாராம். அவர் பக்கத்திலேயே அவரோட நண்பரும் வந்து யாசகம் கேட்டு உட்கார்ந்துன்னு இருப்பாராம் அவரும். ஆனா, இவரு வந்து நம்ம பாட்டு பாடலாம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு இவரு ரொம்ப நல்ல அ வா குரல் வளம். அதனால நல்ல பாட்டு பாடுவாராம். அந்த ராஜா வரும்போது இந்த பாட்ட கேட்டுட்டு அவர் பக்கத்துல வருவாரு. அப்புறம் வந்து பாட்டு முடிச்ச உடனே, "நீ ரொம்ப அழகா பாடினப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன் பாட்ட கேட்டுட்டு. ரொம்ப அருமையா பாடுற. உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன்" அப்படின்றாரு அந்த ராஜா. அ அவர் சொல்றாரு, அந்த பாட்டு பாடினவர் வந்து சொல்றாரு, "இல்ல ராஜா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாடு நான் சாப்பிடணும். அதுதான் என்னோட ஆசை" அப்படின்னாரு. "அவ்வளதானா? நான் வந்து நான் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு நாளைக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிடுறாரு. மறுநாள் எழுந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா, இன்னைக்கு ராஜா என்னென்ன சாப்பிட போறாரோ, அதெல்லாம் நமக்கு வரப்போகுது. நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பாட்டு பாடின்னு இருப்பாரு. மத்தியான நேரம் வந்துடுச்சு. ராஜா வரவே இல்ல. அது 2, 3, 4, 5 அந்த மாரி நேரம் கடந்து போயின்னே இருக்கு. ராஜா வரவே இல்ல. ஆ அது இவருக்கு வந்து ரொம்ப என்னடா ராஜா வருவார்ன்னு எதிர்பார்த்தோமே வரவே இல்லையே அப்படின்னு சோர்ந்து போவாரு. அந்த சாப்பாட்டு நேரத்துல வந்து எப்பவுமே அந்த யாசகம் கேட்டுன்னு இருக்கும்போது நெறைய பேரு ம் காசு போடுவாங்க. அப்புறம் சாப்பாடும் குடுப்பாங்க. இன்னைக்கு அவரு வந்து அந்த சாப்பாடு குடுக்க வரும்போது வாங்கல அவரு. ஏன்னா, ராஜாவே நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறாருல்ல. ஏன் வாங்கணும் அப்படின்னு வாங்கவே இல்ல. அப்புறம் ராத்திரி வந்துச்சு. அவரு படுத்துட்டாரு. ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில வந்து அவரு அங்க பாட்டு பாடின்னு இருப்பாரு. அப்ப ராஜா வர்றாரு. "என்னப்பா எப்படி இருக்கிற? நேத்து சாப்பிட்டியா உணவு நான் குடுத்து அனுப்புனது? எப்படி இருந்தது? எங்க பொற்காசுகள் எங்க? குதிரை எங்க?" அப்படின்னு கேட்பாரு. உடனே இவரு வந்து, "என்ன ராஜா சொல்றீங்க? நீங்க சாப்பாடே குடுக்கல. நான் பசியோட தான் இருக்கேன். ரொம்ப பசி தாங்க முடியல என்னால" அப்படின்னாரு. "ஏன்பா நான் தான் என்னோட ம் ஆள்கிட்ட குடுத்து அனுப்புனேனே, அந்த சேவகன் கிட்ட, அ சாப்பாடு" அப்படின்னு சொல்லிட்டு அவர கூப்பிட்டு கேட்பாரு. "ஏன்பா நான் குடுத்து அனுப்பிச்சேனே நீ குடுக்கலையா?" அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல ராஜா, நான் வந்து இவர்கிட்ட குடுத்தேன். இவரு வாங்க மறுத்துட்டாரு. இந்த சாப்பாடு ஏன் வீணா போறதுன்னு சொல்லிட்டு அவரு பக்கத்துல உட்கார்ந்திருந்தாரு. அவரு ரொம்ப பசியோட இருந்த மாரி தெரிஞ்சது. அவர்கிட்ட குடுத்துட்டேன் அந்த சாப்பாடு. அவர் சாப்ட்டாரு. நான் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன். நீங்க வந்து ரொம்ப டயர்டா தூங்கின்னு இருந்தீங்க. அதனால அ ம் நான் மகாராணி கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்டின்னுவாரு. அப்படியா? நேத்து வந்து நான் தான்ப்பா சாப்பாடு எடுத்துன்னு வர மாரி இருந்தது. எனக்கு எடுத்து வரணும்னு நெனைக்கும்போது, ஒரு மாரி தல சுத்திச்சு. உடனே மருத்துவர்கள் வந்து, "நீ எங்கேயும் போகக்கூடாது, ரெஸ்ட் எடுன்னு" சொன்னாங்க. நான் தான் இவர்கிட்ட குடுத்து அனுப்பிச்சேன். இவரு வந்து உங்ககிட்ட குடுக்காம, நீங்களும் வாங்கல குடுத்தா, அது மாரி போயிடுச்சு. அப்படின்னு அந்த ராஜா வந்து சொல்றாரு அவர்கிட்ட. இது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து, அங்க உட்கார்ந்துன்னு இருந்த ஒரு அ மகான் மாரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் வந்து பேச ஆரம்பிப்பாரு. "இதுவரைக்கும் தான் உனக்கு தெரிஞ்சது. உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு அந்த மகான். என்ன சொல்றாருன்னா, சாப்பாடு வந்தது ராஜா கிட்ட இருந்து. ராஜா கிட்ட நீ கேட்கும்போது நானே எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்றது வந்து அவரோட பெரிய மனசு. ஆனா, அவரு தான் எடுத்துட்டு வந்து தருவாருன்னு நீ நெனச்ச. ஆனா ராஜா குடுத்து அனுப்பிச்சாரு. நீ வாங்க மறுத்துட்ட. உடனே உன் நண்பருக்கு குடுத்துட்டாங்க. அவரு அந்த சாப்பாட சாப்பிட்டுன்னு இருந்தாரு. 2வதா ஒரு சேவகன் வந்தாரு. அ 1000 பொற்காசுகள் மூட்டையோட எடுத்துட்டு வந்து அந்த உன் நண்பர்கிட்ட குடுத்தாரு. ராஜா வந்து இந்த ராஜா உணவு யாரு சாப்பிடுறாங்களோ, அவர்கிட்ட இந்த பொற்காசு குடுன்னு சொன்னாரு. உடனே அவரு இங்க வச்சுட்டு போயிட்டாரு. 3வது ஒரு ஒரு சேவகன் வந்து குதிரைய கொண்டு வந்து, யாரு அந்த பொற்காசு மூட்டைய வச்சிருக்காங்களோ, அவர்கிட்ட வந்து இந்த குதிரைய ஒப்படைச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த குதிரை வந்து அவர்கிட்ட குடுத்த உடனே அந்த பொற்காசுகள குதிரை மேல வச்சுக்கிட்டு அவர் வந்து பணக்காரர் ஆயிட்டாரு. உன்னோட வரம் வந்து உனக்கு உதவாம அவருக்கு உதவிச்சு. அவரு வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி சொல்லிட்டாரு. அப்போ இவர் ரொம்ப யோசிப்பாரு. இப்படி ஆயிப்போச்சே நெலைமை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும்போது, ராஜா சொல்லுவாரு, சரிப்பா நீ கவலைப்படாத. நாளைக்கு உனக்கு அந்த சாப்பாடும் கிடைக்கும், பொற்காசுகளும் கிடைக்கும், குதிரையும் கிடைக்கும்" அப்படி சொல்லிட்டு போவாரு. அடுத்த நாளும் காத்துன்னு இருப்பாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா, அவர் வந்து உடல் நலம் பாதிச்சு மரணம் அடைஞ்சாரு. எதுவுமே வாழ்க்கையில இது மாரி தான். அடுத்து பார்த்துக்கலாம், அடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த தக்க தருணம் வரும்போது, நம்ம வாய்ப்ப நழுவ விட்டோம்னா,
நமக்கு வந்து அது அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்காமயே போயிடும் அப்படின்றது தான். நம்ம வந்து கிடைக்கிற வாய்ப்ப நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்றத இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு வந்து நமது குரு மகான் வேதாத்ரி மகரிஷி வந்து நமக்கு மனவள கலை அப்படின்ற ஒரு பொக்கிஷத்த நமக்கு குடுத்திருக்காரு. அது வந்து கவி மூலமா நமக்கு விளக்குறாரு. ஞானக்களஞ்சியம் பாகம் 2ல வந்து 1627வது கவி. "பிழைப்போக்கி தரம் உயர்த்தும் மனவளக் கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண, தழைத்த ஒரு நல்லெண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி, உடற்பயிற்சி, தற்சோதனைகள் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகல்பம், பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்றுத் துய்க்க அழைக்கின்றேன். உலகோரே அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவு கலையைக் கொள்வீர்" அப்படின்னு நம்மள எல்லாரையும் கூப்பிடுறாரு மகரிஷி கவி மூலமா. குற்றங்களை எல்லாம் போக்கி, அறிவின் தரம் உயர்த்துவதற்காக மனவளக்கலை அப்படின்ற ஒரு கலைய நில உலகில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லமா இருக்கணும், வளமா இருக்கணும். அதே மாரி அமைதியா இருக்கணும், இனிமையா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தனக்குள்ள வலுவடைஞ்சதால தன்னை அறியும் தவ பயிற்சியும், நலமா வாழ்றதுக்கான உடற்பயிற்சி, மன தூய்மைக்காக தற்சோதனை, அதுக்கப்புறம் கருமைய கலங்கங்களை எல்லாம் நீக்கி முழுமையான ஆயுள் பெறுவதற்காக காயகல்ப பயிற்சி, எல்லாத்தையும் இணைச்சு மனவளக்கலை அப்படின்ற ஒரு பொக்கிஷத்த எதிர்கால சந்ததியினரும், குடும்ப உறுப்பினர்களும் உயர்வான பேற்றினை அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்ற அன்பின் பெருக்கத்தினால் உலக மக்களை அழைக்கின்றார் நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள். இது உலக மக்கள் அனைவருக்குமே பொது சொத்தாகிய மனவளக்கலை என்னும் அறிவு கலையை வந்து நமதாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் இந்த கவி விளக்கம் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய மகான் நமக்காக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக எளிய முறை உடற்பயிற்சியை நமக்கு வந்து குடுத்திருக்காரு. இப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம வந்திருக்கிற நோக்கம் என்ன? நம்மளுடைய வினைப்பதிவ போக்கிறதுக்கு. இப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும். இப்போ ஆரோக்கியம் தவறிட்டாவே இப்பல்லாம் பார்த்தா மருத்துவத்துல எவ்ளோ ம் வேற வேற மாரி நிலைமைகள் வருது. நம்ம தினந்தோறும் நம்ம மகான் குடுத்திருக்கிற தன்னுடைய உடல்லயே ஒரு ஆய்வுக்கூடமா வச்சு, அ மருத்துவ அ ம் மருத்துவத்துல திளைச்சு, அதுல வந்து எளிமையான ஒரு உடற்பயிற்சி நமக்கு வந்து எளிய முறை உடற்பயிற்சிய நமக்கு குடுத்திருக்காரு. இப்ப நம்ம தினந்தோறும் அந்த பயிற்சிகள நம்ம செய்யும்போது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா இருக்கும். இருக்கிற நோயும் போயிடும். எந்த நோயும் நமக்கு வராது. அதே மாரி நம்ம மனசு அமைதியா இருக்கிறதுக்காக 9 வகையான தவங்கள் குடுத்திருக்காரு. நம்ம மனசு அமைதியா வச்சுக்கிட்டோம்னாவே, நம்ம விழிப்பு நிலையில இருக்கும்போது, எது நல்லது, எது கெட்டதுன்னு அப்படின்னு நாம உணர்ந்து, நாம வந்து அந்த நிலைக்கு நம்ம பெறலாம். அதுக்காக நம்ம உட்கார்ந்து நம்ம கத்துக்கிட்ட இந்த பயிற்சிகள, தினந்தோறும் நாம வந்து தவம் பண்ணும்போது, அகத்தாய்வு செய்யும்போது, எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்ல அப்படின்றத நம்ம தற்சோதனை செய்துகிட்டு அதே மாரி நமக்கு உயிர் வளம் பெறத்துக்கு, அதாவது 120 வருஷம் தான் நம்மளுடைய ஆயுட்காலம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 120 வருஷம் நம்ம வாழ்ந்தா, நம்ம கொண்டு வந்த வினைய நம்ம தீர்த்துக்கிட்டு, நம்ம எதுக்காக பொறந்தோமோ, எங்கிருந்து வந்தோம், எங்க போக போறோம் அப்படின்றத நாம உணரும்போது, நமக்கு வந்து அதுக்காக நமக்கு காயகல்ப பயிற்சி அப்படின்றத குடுத்திருக்காரு. அப்ப நாம இந்த பொக்கிஷங்கள் நமக்காக மகரிஷி குடுத்திருக்காரு. நாம கத்துக்கிட்டோம். அத நாம எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறோம்? எப்படி தினந்தோறும் நாம செய்றோமா? அப்படின்றத நமக்குள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணி, நம்ம தவம் பண்ணி, தவம் நிறைவுல நான் தினந்தோறும் மகரிஷி குடுத்த பயிற்சிகளை தினந்தோறும் செய்து, என்னோட வாழ்வை வளமாக்குவேன் அப்படின்ற ஒரு சங்கல்பத்த நம்ம போட்டுக்கிட்டோம்னா, இந்த "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படின்ற பழமொழி நம் வாழ்க்கையில மென்மேலும் நாம் வளரலாம், இன்பமாக வாழலாம் என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்தீங்க. "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" திருமூலர பத்தியும், புத்தர், வள்ளலார்கள் பத்தியும், இந்த மகானுடைய தன்முனைப்பு, அந்த தன்முனைப்பு தான் அதனால தான் நம்மளுக்கு 6 தீய குணங்களும் வருது என்று சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. இந்த ராஜாவோட கதை ரொம்ப அற்புதமாக இருந்தது. உடற்பயிற்சி தான் நம்ம காற்றுள்ள போதே என்றது நம்மளுடைய உயிர் மூச்சு இருக்கும்போது நல்லபடியா நல்லதா உடம்ப நம்ம பயிற்சி செஞ்சு நாம ஆரோக்கியமாக வாழணுன்று சிறப்பாக எடுத்து சொன்னீங்கம்மா.
வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பின் மூலியமாக அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம பேராசிரியர் நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை நம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி பேராசிரியர் நாகராணி புருஷோத்தமன் அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணி வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளம். நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம்.